இனிய நண்பர்களே, இன்று நான் மௌனத்தை பற்றி தான் பேச போகிறேன். மௌனங்கிறதே சைலண்டாக இருக்கிறது தான். அதை பற்றி பேச போகிறேங்கிற வித்தியாசமாக இருக்கேன்றாங்க நினைக்காதீங்க, இல்லை ஆர்வக்கோளாறுன்னு நினைக்காதீங்க. பேசியே ஆகணும் மௌனத்தை பற்றி. அருள்னா என்னன்னு தெரியும், கிஃப்ட்டு, கடவுளுடைய கிருபை. அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு ஒருவர் இறைவனை கேட்கும் பொழுது இறைவன் கூறுவதாக சொல்லப்படுகிற பதில் என்ன தெரியுமா? மௌனம். மௌனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. சண்டைகள் இருக்காது, சச்சரவுகள் இருக்காது, வாழ்க்கையின் மீது அலுப்பு இருக்காது, சலிப்பு இருக்காது, கோபம் வராது, எதுவுமே வராது. அதனால தான் மௌனம் தேடி இமயமலைக்கும் காடுகளுக்கும் வனங்களுக்கும் ஒரு செப்பரேட் தனிமையை தேடி முனிவர்கள் ரிஷிகள் சென்றார். குறிப்பாக வாழும்போதே மௌனத்தை கடைப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் உங்கள் நட்பு வட்டாரத்தில் உறவு வட்டாரத்தில் பார்த்துருப்பீங்க. சில பேர் ஜாஸ்தி அதிகம் பேச மாட்டாங்க, தேவைப்படும் போது மட்டும் வார்த்தைகள் உபயோகிப்பாங்க, மீதி நேரத்தில் சைலண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள போய் கேட்டு பாருங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப சொல்லுவாங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்பா. பீஸ் அப்படிங்கிறதுக்கான தமிழ் டெஃபினேஷன் அமைதி. அதனால தான் கல்லறையிலலாம் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. ஏன்னா அங்கே தான் நிரந்தரமாக நம்ம அமைதியாக இருக்க முடியும். ஆக அமைதியாக இருக்கும் பொழுது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, நமக்கு லாபங்கள் நிறைய இருக்குது. நான் இப்போல்லாம் அதிகம் அமைதி தான் கடைபிடிக்கிறேன். நான் சேனல் தெரிவதற்காகத்தான் டெய்லி வீடியோ போகிறேனே வெளியே, மீதி நேரங்களில் என்னிடம் நீங்கள் சத்தங்களே எதிர்பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு என் வீட்டில் வர ஒரு கெஸ்ட்டு ஒருத்தர் 2 மாதம் டென்ட் அடித்தாங்க. அவங்களுடைய மைண்டில் என்னது இது, விஜயகுமார் என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு, நான் வர்றது அவருக்கு பிடிக்கல போகிறது அப்படின்னு என் மனைவிகிட்ட தங்களுடைய கவலையை சொல்லியிருக்காங்க. அதுவும் கூட சைக்காலஜி எனக்கு தெரியும், நான் படித்தவன், அவருக்கு பிடிக்கல, அதனால தான் என்ன கூட பேச மாட்டேங்கிறாரு, நான் அடுத்த முறை வரப்போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் மனைவி சொல்லியிருக்காங்க, இல்லைங்க, அவர் அதிகம் பேசுவதில்லை யார்கிட்டையுமே, என்கிட்டயே கூட என்னென்னா என்னம்பார், கண்டென்ட் இருந்தால் தான் பேசுவார், இது தேவையில்லாத கற்பனை அப்படின்ட்டு. என்னென்னா அவர்களிடம் மௌனம் இல்லை. ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று கத்திக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. அவரை போன்று நிறைய மனிதர்கள் உலகத்தில் இருக்காங்க. அவங்களெல்லாம் பேசலைன்னா, ஏதாவது வளரலைன்னா செத்துடுவாங்க.